வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட ஒரு வேற லெவல் சூப்பர்பான ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூஎல் 50 MP சோனி ஓஎஸ் கேமரா, அப்புறம் சோனி 3x பெரிஸ்கோப், அப்புறம் வந்து 120Hz குவாட் கோவ் AMOLED டிஸ்பிளே, அப்புறம் வந்து ஸ்னாப்டிராகன் 7S Gen 3, அப்புறம் 6000 mAh பேட்டரி, அப்புறம் 80 வாட் அல்ட்ரா சார்ஜ், அப்புறம் IP69 ரேட்டிங். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் தான். அப்புறம் இதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் பாடி சார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1.19 தான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் கேஸ். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பொதுவாக டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் வந்து தருவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான குவாலிட்டியான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர் தான். ஸோ அதையும் நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 வோல்ட்ஸ் 7.3 ஆம்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 வாட்ஸ் கிட்ட வந்து வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவர் வந்து பீல் பண்ணிப்போம். அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா செம லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ஏன்னா இதில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஹெவியாகவே வந்து இல்லை. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். ரியல்மி ஸ்டோர் கரூரில் இருக்க ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவான ரியல்மி ஷோரூம். இங்கே ரியல்மியோட எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. பட்ஜெட் சி சீரிஸ் ஃபோன்லேருந்து காஸ்ட்லியான ஜிடி சீரிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. எல்லா ஃபோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ரியல்மியோட எல்லா அஃபிஷியல் ஒரிஜினல் ஆக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஒரு ஒயர்டு இயர்ஃபோனாக இருக்கட்டும், அண்ட் சார்ஜராக இருக்கட்டும், சார்ஜிங் கேபிளாக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், இயர்பட்ஸாக இருக்கட்டும், பூம் ஹெட்செட் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. ஒவ்வொரு மாடல் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் நீங்கள் வந்து ரியல்மி ஸ்டோர் கரூரில் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சூப்பர்பான ஆஃபர் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கிடைக்கும். அண்ட் அது போக நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த எல்லா கிஃப்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் ரியல்மி ஸ்டோர் கரூரோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் என்னன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 ருபீஸ் ஒர்த் உள்ள இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ரியல்மி ஸ்டோர் கரூரில் வந்து ப்ரீ புக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. வழக்கம் போல் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பேக் பேனலாக இருக்கட்டும் அண்ட் சைட் ஃப்ரேமாக இருக்கட்டும். பட் என்னதான் பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகுது. அதுவும் பின்னாடி நமக்கு கொடுத்துருக்க அந்த ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. அண்ட் இதில் கொடுத்துருக்க அந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து 6000 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக வந்து இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.5 mm தான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்லிம்மாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பர்பான விஷயம் என்னன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு குட்டியான மைல்டான கர்வ் வந்து இருக்குது. 42 டிகிரி கர்வ்னு வந்து ரியல்மி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ரொம்பவுமே குட்டியான மைக்ரோ கர்வ் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ்டச்சுக்கான ப்ராப்ளம் வந்து சுத்தமாக வந்து இருக்காது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் நமக்கு வந்து கீழே இங்கே வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஆனால் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், வால்யூம் கீஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பட்டனுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாக வந்து இருந்துச்சு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பர்பான விஷயம் என்னன்னா
இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் சேஞ்சிங்க்கான பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி விவோவில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் விவோக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, விவோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன்லைட்டில், அதாவது யூவி லைட் அது மாதிரி எதாவது பட்டுச்சுனா தான் வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16°C கீழே இருக்க டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும்னு வந்து ரியல்மி வந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்குலாம் கண்டிப்பாக 16°C கீழே வந்து போகாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மேபி ஏதாவது ஒரு ஐஸ் வாட்டர் அது மாதிரி எதுலையாச்சும் நீங்கள் போட்டால் வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். வாட்டர் பட்டாலுமே பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா IP68/69க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் ரேட்டிங் கொடுத்தனாலுமே நான் பர்சனலாக உங்களை வந்து வாட்டரில் வந்து ட்ராப் பண்ண வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்டர் டேமேஜ் ஆனால் நமக்கு வந்து வாரண்டியில் வந்து சுத்தமாக வந்து கிளைம் ஆகாது. ஸோ அதனால் என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து தண்ணியிலலாம் வந்து போடாதீங்க. அடுத்து டிஸ்பிளேன்னு வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சுக்கான ஒரு மேசிவான பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து AMOLED 120 Hz டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5Kக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஹையில் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன கலர் மோட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவிட், நேச்சுரல், ப்ரோ அண்ட் மோரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக், அப்புறம் பிரில்லியன்ட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேலையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லோ லைட் அப்போ சென்சிட்டிவான ஐஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த டிஸ்பிளேல என்னன்னா, இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து மைக்ரோ குவாட் கர்வ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்கனால இதோட பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லிம்மாக வேற லெவலில் வந்து இருக்கு. இதோட பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1.6 mm தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளேனா கண்டிப்பாக இந்த ஃபோனில் தான் வந்து இருக்கு. அடுத்து ப்ராசஸர்னு வரையில இந்த ஃபோனில் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்க Snapdragon 7S Gen 3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு Snapdragon 7 Gen 3க்குமே ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிப் தான். பட் என்னதான் நல்ல சிப்பாக இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பெஸ்ட் சிப்னு வந்து சொல்ல முடியாது. இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 சீரிஸ் சிப்லாம் ஒரு சில ஃபோனில் வந்து கிடைக்கும். ஏன் ரியல்மியோட ஓன் ரியல்மி GT60ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7+ Gen 3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸில் சுத்தமாக எந்த வித பிரச்சனையும் வந்து இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். பட் ஆனால் கேமிங், வீடியோ எடிட்டிங் அது மாதிரி ஹெவி டாஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த சிப் வந்து செட் ஆகாது. அண்ட் பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து 6000 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்கும். ஏன்னா இதோட கெப்பாசிட்டியுமே ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் நமக்கு வந்து 7S Gen 3 பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கேஷுவல் டு மாடரேட் யூசேஜ் பண்ணிங்கன்னா மேபி 2 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கூட இந்த ஃபோனில் வந்து கிடைக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து தாறுமாறாக வந்து இருக்குது. அண்ட் சார்ஜிங்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி பாக்ஸில் வந்து 80 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து ஏறிடும். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP சோனி சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூமிங்க்குன்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா 3x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 50 MP சோனி சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயுமே நமக்கு வந்து OISக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் செல்ஃபின்னு வரையில நமக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து ட்ரிபிள் ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரிபிள் ஃப்ளாஷ் இருக்கனால நீங்கள் வந்து லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். ஸோ லோ லைட் ஷாட்ஸ்லாம் நல்லா சூப்பராக வந்து எடுக்கலாம். ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரீட் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேக்ஸிமம் வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் பேக்கில் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 4K 30 FPS தான் மேக்ஸிமம் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். 4K 60 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோவில் அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனில் நமக்கு வந்து அந்த பெரிஸ்கோப் லென்ஸ் இருக்கனால 120x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரியல்மியில் மட்டும்தான் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஜூம் உள்ள ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன்.
சப்போஸ் அப்படி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. மோடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரோ மோட் இருக்குது, பனோரமா, ஹைரஸ், அப்புறம் ஃபிலிம், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், எக்ஸ்போஷர், அப்புறம் டூயல் வீடியோ. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெனோ 13 மாதிரி நமக்கு அண்டர் வாட்டர் மோட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர், அப்புறம் ஸ்டேரிங் மோட், அப்புறம் டில் ஷிஃப்ட் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் இந்த ட்ரிபிள் ஃப்ளாஷ் கொடுத்துருக்கனால அதுவுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபில் லைட்டில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. அதாவது இதோட கலர் டெம்பரேச்சர் அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வார்மராக வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கூலராக வேணும்னா அதுவுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைட்னஸ்மே நீங்கள் வந்து பிரைட்டாக வேணும்னா வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பிரைட் கம்மியாக வேணாலுமே வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி யூஐ தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரியல்மியோட லேட்டஸ்ட் ரியல்மி யூஐ 6 அண்ட் ஆண்ட்ராய்ட் 15 தான் இந்த ஃபோனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதை நான் வந்து காமிக்கிறேன். அபவுட் டிவைஸ், அப்புறம் வெர்ஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ 6 அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் 15 தான் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஓப்போல மாதிரி இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ரினிட்டி இன்ஜினுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஃபோனில் நம்மளால் வந்து ஹாப்டிக்ஸ் இருக்குல்ல, அதோட இன்டென்சிட்டி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹாப்டிக்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கம்மியாக வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபீச்சர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ 6ல வந்து ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதே ஒரு தனி வீடியோ வந்துடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இவங்க வந்து ப்ளோட்வேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஐ வைஸ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் நிறைய இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணுறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஜான்வரி 16 அன்னைக்கு வந்து லான்ச் ஆகுது. அப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு வந்து நமக்கு வந்து தெரியும். இதோட ப்ரைஸிங் தெரிஞ்சோடனே நான் வந்து பின்டு கமெண்ட் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 32,000-33,000க்கு ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பேஸ் வேரியண்ட்டுக்கு. அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்பவே யூனிக்கான கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேமே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் வந்து இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் சொல்லவே தேவையில்ல, தாறுமாறாக வந்து இருக்குது. கேமராஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. அதுவும் 120x ஜூம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜூமிங் கேமரானா இந்த ஃபோன் தான். அண்ட் இது போக நமக்கு வந்து சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ 15ல் நிறையா ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வர்த்து தான். ஆனால் நீங்கள் வந்து கேமிங் அந்த மாதிரி ஹெவி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபோன்ஸ் வந்து இருக்கும். கேஷுவல் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.